பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசல். ஆமாங்க, யோவான் 10:9 படி, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்தா இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். இதை உணராதவர்களும் டைமுக்கு அந்த வாசல் வழியே செல்லாதவங்களும் என்ன ஆவாங்கன்னு மத்தேயு 24:37 தொடங்கி 42 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இப்படியாக இருக்குங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதுவும் 42வது வசனத்துல, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று சொல்லி முடிக்கிறாருங்க. நோவா காலத்துல மிக பெரிதான வெள்ளமே வந்தாலும் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள நாம என்டர் ஆகும்போது எதுவுமே நம்மள அணுகாதுங்க. அதே போலதான் அங்கு விசுவாச பேழையான நோவாவின் பேழை தப்பிக்கப்பட்டது. எதற்காக? அங்கு இருந்த மக்கள் அனைவரையும் பார்த்து கொண்டு ஆண்டவர் மனஸ்தாபம் படும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதாகமும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிறவனுமாய் இருந்தார். நம்மளால முடிஞ்ச வரையும் நாம விட்டுடலாங்க. ஏசப்பா மேல நாம சார்ந்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமா நோவாவுக்கு கிருபை அளித்ததின்படி நமக்கும் கிருபை அளிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. God bless you.